ஞானானந்தமயம் தேவம் நன்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமஹேகிரியம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 5/2/2024 11/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம். இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், தனுசுல சுக்கிரனும் புதனும், செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில், சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேலையானால் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது. தை மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அது 6ஆம் தேதி அன்னைக்கு. 7ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா பிரதோஷ காலம். ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அன்றைக்கி உபவாசம் இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி சஹஸ்ரநாமம்லாம் சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வைணவர்கள் பண்ணுவார்கள். அதற்கு அடுத்த நாள் பார்த்தேலையானால் துவாதசி பாரணை பண்ணுறது பெரிய விசேஷம். 7ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம். சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் பார்த்தேலையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும். பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம். எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரதோஷ காலத்தில் கார்த்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தில் அந்த தீபாராதனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரதோஷத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோவில்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுக்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை சாப்பிடணும். அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய விநியோகத்தை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். அதற்கு பிறகு பார்த்தேலையானால் நீங்கள் இந்த பிரதோஷத்தில் எதை நினச்சி நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கீங்களோ அது நிச்சயமாக கைகூடும். பொதுவாகவே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதை தவிர திருமணத்திற்கும் பிரதோஷ விரதம் இருப்பாள். இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 9ஆம் தேதி அன்றைக்கி 9/2/2024 அன்றைக்கி தை அமாவாசை, உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது. தை மாதத்தில் வரக்கூடியது. தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால முதல் அமாவாசைன்றது சொல்கிறோம். தை அமாவாசை அப்படின்றது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது. பொதுவாகவே தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது. எல்லாருமே இந்துக்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே அந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய காலங்களாக இந்த அமாவாசையை சொல்கிறாங்க. மகர மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசையில் பார்த்தால சூரியனும் சந்திரனும் மகரத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ன்றோன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது லக்னத்திலிருந்து 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வரும். அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது. திருமணத்திற்கு தடை இருக்கும். அதை தவிர ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும். படிக்கிறதுல தடை இருக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும். வேலை கிடைச்சும் அதில் திருப்தி இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். பொதுவாகவே இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுவும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்.
ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க. எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி துவாதசிலாம் வர்றதுனால அகத்திக்கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை 5/2/2024 11/2/2024 வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். நீங்கள் அனுப்பிச்சி வச்சாலேயானால் இது முதல்ல வந்து சந்தி இருக்கா, அதாவது லக்ன சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, பாத சந்தி இருக்கா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 5/2/2024 11/2/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில், அதுவும் வந்து செவ்வாய் பகவான் மறைந்த இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கவிதை எழுதுகிறவங்க, எழுத்து பணியில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், விளையாட்டுத் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர இந்த போர், வாழ்வீச்சு இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு நளினமாக பேசக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியே வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுன்றதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 3ஆம் இடத்தில் முயற்சியில் இருக்கிறது பெரிய விசேஷம். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பணம் வந்து தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, அதுவும் ரியல் எஸ்டேட்டு, இரும்பு சம்பந்தமாக செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய காலகட்டம். தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய புகழை உச்சிக்கு ஏற்றி சென்று அதை பிரச்சனைக்கு உள்ளாக்குவார். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக யாருக்கும் வந்து போட்டியில் போய் நிற்காதீங்க. 6ஆம் இடத்தில் சுபர் இருக்கிறது நல்லதில்லை. அதனால் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எல்லாருமே வந்து உங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 5/2/2024 11/2/2024 வரை உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார். 6ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணி வரலாம் இருக்கார். அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானோட சம்பந்தத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல எளிமை இருக்கும். தந்தையின் மூலியமாக திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவா படிக்கிறதுக்குன்னு திடீரென்று வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் 4 கிரகங்கள் கூட்டு இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிதை, கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரலும் இருக்கார். அதில் 10ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 12ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம் அமையிறது. தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அன்பருக்கு பார்த்தேன்னா
நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவில், மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும்.